ஓம் கம் கணபதையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. கற்பனை கெட்டாத அற்புதம் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஒரு அற்புதமான தெய்வம். தன்னுடைய இருப்பிடத்தை மக்களுக்காக மாற்றிக்கொண்டவள். அதாவது தனது வாழ்விடமான கோட்டையிலிருந்து மக்கள் வாழும் இடத்திற்கு மாற்றிக்கொண்டவள். மிகவும் சக்தி வாய்ந்தவள். அகண்ட பாரதத்தில் சக்தி பீடங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அம்பிகை அருள் பாலிக்கும் இடங்களிலெல்லாம் அவள் பேராலேயே அழைக்கப்படுகிறது. பட்டன்தேவி குடிகொண்ட இடத்திற்கு பாட்னா என்றும், மங்களாதேவி குடிகொண்ட இடத்திற்கு மங்களூரு என்றும், ஷியாமலாதேவி குடிகொண்ட இடத்திற்கு சிம்லா என்றும், காளி குடிகொண்ட இடத்திற்கு கொல்கத்தா என்றும், மும்பாதேவி குடிகொண்ட இடத்திற்கு மும்பை என்றும் பெயரமைந்தது. அப்படி இருக்க சென்னை என்று பெயர் காரணம் யாரால் வந்தது தெரியுமா? பார்க்கலாம். சென்னியம்மன் ஆட்சி செய்த தலமாகையால் சென்னை என்ற பெயர் அமைந்தது. 3000 ஆண்டுகள் பழமையான தெய்வம் அவள். இந்த அம்பிகை கூர்ம புராணம், மத்ஸ்ய புராணம் போன்ற புராணங்களில் குறிப்பிடப்பட்டவள். பழமைக்கும் பழமையானவள், யாதுமாகி நின்றவள், எங்கும் நிறைந்தவள். வங்காள கடற்கரை ஓரமாக சென்னிக்குப்பம் என்ற இடத்தில் உக்ர ரூப காளியாக விளங்கியவளை செந்தூரம் பூசி வழிபட்டனர் மீனவர்கள். செந்தூரம் பூசி வழிபட்டதால் இவளுக்கு சென்னியம்மன் என்ற திருநாமம். அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடியவளாக விளங்கினாள். 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் கோட்டையை விரிவுபடுத்தினர். அப்போது சென்னியம்மன் கோட்டை வளாகத்துக்குள் அமைந்தாள். எனவே இவளை கோட்டையம்மன் என்றும் கூறுவார்கள். கோட்டைக்குள் சாமானிய ஜனங்கள் வந்து போவதற்கு கஷ்டமாக இருந்ததால் அரசாங்கம் தம்புச்செட்டி தெருவில் அம்பிகைக்கென்று ஒரு இடம் ஒதுக்கி அங்கே கோவில் கட்டியது. தம்புச்செட்டி தெருவில் குடிகொண்ட சென்னியம்மன் சாந்தரூப காளியாக, காளிகாம்பாளாக மாறினாள். கேட்ட வரங்களை அருளும் தேவியாக விளங்கினாள். அனைவரையும் கவர்ந்தாள். 1677ஆம் ஆண்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இந்த அம்பிகையை நேரில் வந்து வணங்கியதற்கான குறிப்பு உள்ளது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து அலுவலகங்களும் பாரிமுனையை சுற்றியே அமைந்திருந்தன. ஆகையால் அனைத்து அதிகாரிகளும் இந்த அம்பிகையை வணங்கியே தங்களது பணிகளை தொடங்கினார்கள். இந்த காரணத்தால் இந்த கோவிலுக்கு ஆஃபீஸ் கோயஸ் டெம்பிள் என்ற இன்னொரு பெயரும் அமைந்தது. முண்டாசு கவி சுதேசிமித்திரன் பத்திரிகையில் பணிபுரிந்த போது அடிக்கடி இக்கோவிலுக்கு வருவது வழக்கம். அவர் ஒரு சக்தி உபாசகர். அம்பிகையை போற்றி எத்தனையோ உணர்ச்சி பொங்கும் பாடல்களை இயற்றியுள்ளார். யாதுமாகி நின்றாய் என்றார், கலிசாடும் திறந்தர வேண்டினார், காணி நிலம் வேண்டும் என்று யாசித்தார், கேட்டவர்க்கு கேட்டதை கொடுக்கும் காளிகாம்பாள் மகாகவி கேட்டதையெல்லாம் கொடுத்தாள். அவளது அனுகிரகத்தாலேயே என்றும் அழியா கவிதைகள் புனைந்தார். காலங்களை கடந்து நிற்கிறார். அம்பிகை சாந்தஸ்வரூப காளி. மகாமேரு வடிவில் ஸ்ரீசக்கரம் அமைந்த கோவில். சிவபெருமான் இங்கு கமடேஸ்வரராக காட்சி தருகிறார். இங்கே அம்பிகை மேற்கு முகமாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறாள். முப்பெரும் தேவியின் அம்சமாக விளங்கும் அம்பிகை ஞானத்திற்கும் செல்வத்திற்கும் அதிபதியானவள். இங்கு ராகுகால பூஜை மிக விசேஷமாக கருதப்படுகிறது. அரசியல்வாதிகள், கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அதிகாரிகள் இந்த அம்பிகையை வழிபடுவதை இன்றும் வழக்கமாக கொண்டுள்ளனர். என்னுடன் அவளிருக்க எனக்கேது பயம், என்னுள் அவளிருக்க எனக்கே ஜெயம். நன்றி. ஸ்ரீசுதா. யாதுமாகி நின்றாய் காளி, எங்குமே நிறைந்தாய், தீது தன்மையெல்லாம் காளி தெய்வலீலையன்றோ, பூதமைந்துமானாய் காளி, புரிகளைந்துமானாய், போதமாகி நின்றாய் காளி, பொறியை விஞ்சி நின்ற